கேரள மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரத்தில் ஆண்டாண்டு காலமாக நடந்து வரும் உலக பிரசித்தி பெற்ற ஆற்றுக்கள் பொங்கலா வழிபாடு தமிழகத்தில் சென்னையில் வரும் மார்ச் 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஆற்றுக்கள் பகவதி அம்மன் கோவிலில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் வருடா வருடம் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி வருவது ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. அங்கு சென்று வழிபட முடிந்தவர்களுக்கு பகவதி அம்மனின் அருள் பெற சத்சங்கம என அழைக்கப்படும் இந்த கலாச்சார அமைப்பு கடந்த 10 ஆண்டுகளாக அங்கு நடப்பது போல் சென்னையில் பொங்கல் வழிபாடு நிகழ்ச்சி நடத்தி வருகிறது. இது குறித்து சத்சங்கம அமைப்பின் தலைவர் உன்னி பொதுச் செயலாளர் நாராயணன் குட்டி ஆகியோர் செய்தியாளரிடம் கூறுகையில், தமிழகத்தில் பெண் சக்தி அடையாளமாக விளங்கும் சிலப்பதிகார நாயகி கண்ணகி ஆற்றுக்கள் அம்மனாக இறைவடிவில் உள்ளார் எனவும், கேரளாவில் பொங்கல் வழிபாடு நடப்பது போல் கடந்த 10 ஆண்டுகளாக சென்னையில் ஆற்றுக்கள் பொங்கல் வழிபாடை எங்கள் அமைப்பு சார்பில் நடத்தி வருகிறோம். 3ஆம் தேதி சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள பின்னி மீள் மையத்தில் பொங்கல் வழிபாட்டு விழாவை நடத்த உள்ளோம். கடந்த ஆண்டு 5000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். இவ்வாண்டு 7000க்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு பொங்கல் வழிபாடு நடத்த உள்ளனர் எனவும், கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அதே நேரத்தில் இங்கும் மாலை 5:30 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்க உள்ளது எனவும், பொங்கல் வழிபாடு நடத்துவதற்கான அனைத்து பொருட்களின் ஏற்பாட்டை எங்கள் அமைப்பு சார்பில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் நிகழ்வில் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்படும் எனவும், பக்தர்களின் பாதுகாப்புக்காக தீயணைப்பு துறை மற்றும் மருத்துவ ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதில் கலந்து கொண்டு பொங்கல் வழிபாடு மேற்கொள்பவர்கள் 6382157178 என்று அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என கூறினர். சந்திப்பில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பிரபா சங்கர் மற்றும் மனோஜ் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.